வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்னா, கெல்டால் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு எதுக்கு அப்ளிகபிள் ஆகும்? கெல்டால் மெத்தட் அப்படிங்கிறது நைட்ரஜனை அனலைசிஸ் பண்ணுறது. இது யாருக்கு ஷூட்டபிள் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யாருக்கு ஷூட்டபிள் இல்லை அப்படின்னா அசோ குரூப், N2 குரூப், பென்சின் டயாசோனியம் குளோரைட் இருக்கு இல்லையா, அது. அப்புறம் நைட்ரோ குரூப். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜனை அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாற்ற முடியாது. அதே மாதிரி குயினோலின், பிரிடின் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அந்த ரிங்கோடு இணைஞ்சிருக்கும். அதையும் நைட்ரஜனை அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாற்ற முடியாது. அப்போ இந்த குயினோலின், பிப்பெரிடின், இந்த பைரசின் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அந்த ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ அனிலினில் இருக்கக்கூடிய NH2வில் இருக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த மெத்தடில், அதாவது கெல்டால் மெத்தடில் அமோனியம் சல்ஃபேட்டாக மாற்ற முடியும். அப்போ கெல்டால் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிலீன். சரிங்களா? ஸோ அனிலீனுக்கு தான் இங்கே ஒத்து வரும். சரிங்களா?